கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இந்த வேதவசனம் சொல்வது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அன்பற்ற இவ்வுலகில் நாம் அநேக நிந்தனைகளை நம் ஆண்டவரை போல அனுபவிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இவ்வுலகம் மாமிச இச்சைகளும் சாத்தானும் நம் வழிகளில் எப்போதும் குறுக்கிட்டு கொண்டு வரும்பொழுதுதான் பலவிதமான போர் நமக்குள் உண்டாகும். நீதிமான்களின் பேரில் பல அம்புகள் எய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலும் துன்பங்களிலும் நாம் மனோபாவம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையோடு தேவ நடத்துதலுக்கு விழிப்புடன் காத்திருப்பது நல்லதல்லவா? நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்திற்கு உட்படுத்துவது எவ்வளவு மேன்மையானதென்றும் உணர வேண்டும். இதனால் சங்கீதக்காரன், நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்றான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வாசிக்கும்போது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அழுந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆகையினாலே நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும்படிக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே சோதிக்கப்படும் பொழுது அவைகளே நாம் நிலைத்திருக்கிறோமா? சோதிக்கப்பட்ட பிறகு பின்பு நாம் அந்த சோதனை வெற்றியை பெற்றிருக்கிறோமா? பொன்னாக விளங்குகிறோமா? பொன்னாக ஜொலிக்கிறோமா? நம்முடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் சோதிக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிக வேரூன்றி இருக்கிறதா? வார்த்தையிலே, கிரியையிலே, நடக்கையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமா? மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? நம் மூலம் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? வெளிப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது மாய்மாலம் செய்கிறோமா? நன்மையான காரியங்களுக்கு மாத்திரம் கிறிஸ்து நிலை வெளிப்படுகிறார் என்று காண்பிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய விசுவாசமான சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.